வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. ஜூலை மாதம் 27ஆம் தேதி. தலைப்பு உறக்கம். 10 விதைகளை மண்ணில் போட்டு இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே மண், ஒரே தண்ணீர். ஆனால் அந்த 10 விதைகளும் விதைகளிலே இருக்கக்கூடிய தன்மைக்கு தக்கவாறு இந்த தண்ணீரையும் இந்த மண்ணிலே இருந்து அவை எடுக்க வேண்டிய அணுக்களையும் எடுத்துக்கொண்டு, வேப்பம் விதை என்றால் வேப்பம் செடியேதான் முளைக்கும், கரும்பு என்றால் கரும்புதான் வரும், மாங்காய் என்றால் மாஞ்செடிதான் வரும். அதுபோலவே நமது உடலும் உயிர் சக்தியை ஈர்த்து கொண்டு சேமிக்கவும் செலவிடவும் செய்கிறது. வரவு செலவு இரண்டுக்கும் மத்தியிலே இருப்பு ஒன்று எப்பொழுதும் இருக்கும். அந்த இருப்பு மிகவும் குறைவாக போய்விட்டால் சோர்வு வரும், நோய் கூட வரும். நாள் முழுவதும் நாம் ஏதாவது பணி செய்து கொண்டிருப்பதால் மாலை நேரமானால் அந்த இருப்பு குறைந்திருக்கும். பொதுவாக அந்த இருப்பை அதிகரிக்க செய்வதற்குத்தான் உறக்கம் வருகிறது. உறங்கும்போது என்ன நிலைமை என்றால் மன இயக்கம் இல்லை, உடல் இயக்கம் மாத்திரம் நடக்கிறது. இரண்டிலே ஒரு இயக்கம் தவிர்க்கப்படுவதால் உயிர் சக்தி சேமிக்கப்படுகிறது. காலையிலே அந்த சேமிப்பு சரியான இடத்துக்கு வருகிற போது அதனுடைய திணிவு, அதாவது அழுத்தம் போதிய அளவு வந்துவிட்டதனால் நரம்பு மண்டலத்திற்கு இயல்பான தொடர்பு மீண்டும் வந்துவிடுகிறது. நாம் கண்விழித்து எழுகிறோம். பெரியவன் அங்கே இருக்கிறான், எங்கும் நிறைந்த ஒரு சக்தியாக இருந்து கொண்டு காலத்தாலே இணைப்பை துண்டித்து காலத்தாலே மீண்டும் இணைப்பு ஏற்படுத்துகிறான். கூலி மட்டும் நாம் கொடுக்கிறதே இல்லை. இம்மாதிரி ஒரு சக்தி இப்படி இருந்து கொண்டு என் உடலிலே இத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறது என்பதை நினைத்தாலே போதும். அதற்கப்புறம் அந்த நினைவுக்குள்ளாகவே ஓடி அவனே வந்து, நீயேதான் நானாக இருக்கிறேன், நானேதான் நீயாக இருக்கிறாய் என்று சொல்லுவான். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.